புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக 3 மாதங்களில் புலன் விசாரணையை முடித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரி. மகேஸ்வரி, வேங்கவேல் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தின் ஆணை குறித்த விரிவான விளக்கங்களை சொல்லுங்கள். பட்டியலின மக்களுக்கான மேல்நிலை குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் மேம்பப்பட்டு சேர்ந்த ராஜ்கமல் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கிறார்கள். ஒரு நபர் ஆணையத்தினுடைய இந்த இடைக்கால அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது இன்றைய தினம் தலைமை நீதியரசர் அமர்வு முன்பு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மனுதாரர் சார்பில் இந்த வழக்கில் மாநில அரசு தீவிரம் காட்டாததால் கிராம மக்கள் மக்களவை தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 15 மாதங்கள் ஆகிவிட்டன. புலன் விசாரணையில் ஏன் இவ்வளவு தாமதம் என்று எப்போது விசாரணை முடிக்கப்படும் என்று பல்வேறு கேள்விகளை தமிழக அரசுக்கு நீதியரசர்கள் எழுப்பினார்கள். இதற்கு காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் உண்மை கண்டறியக்கூடிய சோதனை நடத்தப்பட்டதாகவும் தற்போது குரல் மாதிரி சோதனை நடத்தி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதுவரை 337 சாட்சிகளினுடைய வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 3 மாதங்களில் வழக்கினுடைய விசாரணை முடிக்கப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதியரசர் வழக்கினுடைய புலன் விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தி விசாரணையை ஜூலை 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். அன்றைய தினத்தில் விசாரணை முடிக்கப்பட்டிருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் நீதியரசர்கள் தங்களுடைய உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார்கள். சண்முகவேல், விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி.